ஹே எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வெற்றி நிச்சயம் பேட்ச்க்கான ஷெட்யூல் 1க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஷெட்யூல் 1ல நம்ம குடுத்திருக்கக்கூடிய இந்த டாபிக்க, இந்த சிலபஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எப்படி படிக்கணும், நம்ம எப்படி மெட்டீரியல்ஸ் குடுப்போம், கிளாஸஸ் எப்படி குடுப்போம், ஸோ எந்தெந்ததுக்கு எப்பப்ப வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ நம்மளுடைய பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும், இல்ல இந்த ஷெட்யூல படிக்கக்கூடிய அதாவது இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும், இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் இது எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலா புரியும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்ப நம்மளுடைய பேட்ஜ் வந்து நம்ம ஒரு 3 டூ 4 டேஸ் முன்னாடி நம்ம அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தோம். ஸோ அந்த பேட்ஜ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம ₹100 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ₹100க்கு கிட்டத்தட்ட ஒரு 180 டேஸ்க்கான ஒரு பேட்ஜ் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த பேட்ஜ் ஒர்க் கொஞ்சம் போய்க்கிட்டு இருக்கனால நம்மளால சரியா கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதுக்காக தான் நான் எல்லாருக்குமா பொதுவா இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஓகேவாப்பா? அண்ட் அதே மாரி பேமெண்ட் கட்டிட்டு வெயிட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க எல்லாருக்குமே ரிப்ளை வந்து கம்பல்சரி வந்துரும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கையில வந்து ஒரு நோட், பென் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ற விஷயங்கள கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ இப்ப இந்த ஷெட்யூல் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு 25த் ஜூன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்ப வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 ஜூலை. ஜூலை 4த் அன்னைக்கு நம்மளுக்கு எண்ட் ஆகுது. சரிங்களா? எப்பயுமே இப்ப நம்மளுக்கு 25 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 24 நைட்டே நம்ம இந்த விஷயத்த குடுத்துருவோம். இந்த வீடியோ, இதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல், கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட்டா பேட்ச் குரூப்ல குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த தடவ அட்மிஷன் ப்ராசஸ் போய்க்கிட்டு இருந்ததுனால, நம்ம இன்னைக்கு வந்து இத நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல இருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவே வந்துரும். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான் தமிழ்ல 4 சப் டாபிக்கா பிரிச்சிருக்கோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இலக்கணம பொறுத்தவரைக்கும் பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. ஓகேவா? இந்த 4 டாபிக்க பொறுத்தவரைக்கும் இதுக்கான மெட்டீரியல் பிளஸ் கிளாஸஸ் இது 2மே உங்களுக்கு இப்ப வந்துரும். சரிங்களாப்பா? நைட்டே நம்மளோட பேட்ச் குரூப்ல உங்களுக்கு குடுத்துருவோம். மெட்டீரியல பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இந்த மாரி எல்லாமே கலந்து. சரிங்களா? எது எது முக்கியமோ, அந்த விஷயங்கள மட்டும் எடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணி குடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கான வேர் டூ ஸ்டடி சில பேர் கேட்பீங்க. சார் இப்ப ஸ்கூல் புக்ல இத நான் எங்கே படிக்கிறது? அந்த வேர் டூ ஸ்டடி எனக்கு வேணும்னு கேட்பீங்க. நான் அது வந்து இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு மார்னிங் வந்து நம்மளோட பேட்ச் குரூப்ல போட்டுர்றேன். ஓகேவா? இந்த வேர் டூ ஸ்டடி எங்கெங்க படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தபடி நம்ம குடுக்குற மெட்டீரியல வச்சு நீங்க படிச்சாலே போதும். சரிங்களா? அதிலேயே வந்து நம்ம புக்ல எங்கெங்க கவர் ஆகுது, ஓல்டு புக்ல எங்கெங்க கவர் ஆகுது, சிறப்பு தமிழா இருக்கட்டும், அது போக ப்ரீவியஸா அதுக்கு முன்னாடி இருந்த புக்கு, ஸோ அது போக அவுட் சோர்ஸ்லயும் தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பிடிஎஃப்பா குடுப்போம். சரிங்களா? ஸோ அதனால அதிலேயே வந்து நீங்க பார்த்துக்கிட்டு, ஸ்கூல் புக்க பிராக்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த இலக்கணம பொறுத்தவரைக்கும் இந்த 4 டாபிக்குமே மெட்டீரியல் பிளஸ் கிளாஸஸ் இப்பயே உங்களுக்கு வந்துரும். இத நீங்க பிரிச்சு உங்களுக்கு ஏத்த மாரி டைம் டேபிள் போட்டு நீங்க போட்டுக்கிட்டாலும் ஓகே. இல்ல நம்ம சைட்ல இருந்தும் நாளையில இருந்து உங்களுக்கு டெய்லி டைம் டேபிள் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் இருக்கு. ஸோ அந்த டைம் டேபிள் நீங்க ஃபாலோ பண்ணி போனாலும் ஓகே. ஓகேவா? ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஓகேவா? ஓகேப்பா. சரி. அடுத்து பாருங்க. இலக்கியம் பொறுத்தவரைக்கும் ஓகே. இலக்கியம் பொறுத்தவரைக்கும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த 3 டாபிக்கான மெட்டீரியல் பிளஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இப்பவே வந்துரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பேட்ச் குரூப்ல இது வந்து போஸ்ட் பண்ணிருவோம். ஓகேவா? மெட்டீரியலும் பிளஸ் வீடியோ கிளாஸஸும் வந்துரும். நீங்க இத இப்பலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். அடுத்தது திருக்குறள். திருக்குறள பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸா குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களாப்பா? நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ஷார்ட்ஸா நம்ம திருக்குறள வந்து குடுத்துருவோம். ஓகேவா? நீங்க அந்த ஒரு ஷார்ட்ஸ ஒரு 1 நிமிஷம் இருக்கும், 1 1/2 நிமிஷம் இருக்கும். அத மட்டும் பார்த்து நீங்க கரெக்ட்டா நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனா கம்மியான டைம் செலவழிச்சு நம்ம அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஸ்பெஷல் டாபிக்ல இந்த டாப் 600 கலைச்சொற்கள் இத பார்ட் 1ன்னு குடுத்துருக்கீங்க. இது நாங்க எங்கே சார் படிக்கிறதுன்னு கேட்கிறீங்க. இதுல வந்து ஒரு 50 கலைச்சொற்கள் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பா நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? ஒரு 1 ஆர் 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது கைக்கு வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்த ஷெட்யூல்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேவே நம்ம குடுக்குற மாரி இந்த கலைச்சொற்களும் நம்ம உங்க கையில குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்ப முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா அப்படிங்கிறது இலக்கணம். அதுக்கப்புறம் இலக்கியம். இது 2லயும் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுலயும் இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுவும் ஈஸி தான்ப்பா. இலக்கணமும் ஈஸி தான். கஷ்டம்லாம் கிடையாது. இலக்கியம் வந்து ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். இந்த 3 டாபிக்கும் நாலடியாரா இருக்கட்டும், நான்மணி கடிகையா இருக்கட்டும், இல்ல பழமொழி 400 இருக்கட்டும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சிரலாம். இலக்கணம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பிராக்டிஸ். ஓகேவா? நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதுக்கான பிஒய்க்யூ இது எல்லாமே அடுத்தடுத்து குடுக்குறேன். அது எப்போ வரும்?
அந்த டைம் டேபிள் வச்ச ஒரு வீடியோ நான் நாளைக்கு வந்து வரேன். ஓகேவா? ஸோ அடுத்து இதுல நான் சொல்லுவேன். இந்த ஷெட்யூல்லயே நம்ம குடுக்க வேண்டிய ஒரு சில கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எந்த டைமிங்ல வரும்? இப்ப கலைச்சொற்கள் நம்ம குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த கலைச்சொற்கள் எப்ப எந்த டேட்ல உங்களுக்கு பிடிஎஃப் வரும்? எந்த டேட்ல உங்களுக்கு வீடியோ வருங்கிறத நாளைக்கு நான் டைம் டேபிள் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான்ப்பா. கிளியரா? ஸோ தமிழ்ல இந்த ஏரியாவ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேத்ஸ். ரொம்ப சிம்பிள். தமிழ்ல ரொம்ப ஈஸியான டாபிக் தான் பார்த்தீங்களா? ஓகேவா? அடுத்து மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆப்டிட்யூட்ல டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு 6, 7 பார்ட் கிட்ட வரும். ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒரு அ 2 பார்ட்டுக்கான வீடியோ நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிருவேன். ஓகேவா? 2 பார்ட்டுக்கான வீடியோ அதிலேயே வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும். வீடியோலயே வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் குடுத்திருப்போம். அது போக பேசிக் வீடியோவும் இருக்கு. ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ அதையும் வந்து பழகிக்கோங்க. ஏன்னா பேசிக் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஒரு சில பேசிக் நடத்தி வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேசிக் இருக்கிறத ஒரு 2, 3 பார்ட்டா நான் உங்களுக்கு இந்த வீக்ல வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வீடு கட்டும்போது அந்த பேஸ்மெண்ட், அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அந்த மாரி தான் மேக்ஸுக்கான அந்த அடித்தளம் அப்படிங்கிறது, பேசிக் அப்படிங்கிறது. நீங்க பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. நீங்க கார் ஓட்டி பழகுறதுல நீங்க ஸ்ட்ராங்கா பழகிட்டீங்கன்னா, உங்க கையில எந்த கார குடுத்தாலும் ஓட்டுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த கார் தான் நான் ஓட்டுவேன். நான் இந்த வெள்ள கலர் கார்ல தான் நான் பழகியிருக்கேன். இதுல தான் நான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாரி கிடையாது. நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா அந்த விஷயத்த பழகிட்டீங்க அப்படின்னா, உங்க கையில எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் உங்களால அத டிரைவ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அதே தான் இங்கேயும். ஓகேவா? அந்த பேசிக்க அடிப்படைய ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே ரொம்ப 50 புக் படிக்கணும் 100 அதெல்லாம் கிடையாது. பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, எந்த விதமான கொஸ்டினையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதான். இதுதான் விஷயம். ஓகேவா? அடுத்து ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நம்பர் சிஸ்டம். இதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். இப்ப இந்த ஷெட்யூல் வந்து ஒரு 9 டூ 10 நாள். இப்போ 9 நாள் இருக்குன்னு வைங்களேன். கடைசி நாள் எக்ஸாம் ரைட்டா? அப்ப இந்த 9 நாள்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு மேத்ஸ் வீடியோ வரும். ஓகேவா? இப்ப ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிற வீடியோஸ் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருவேன். அதாவது பேசிக்ல ஒரு 3 பார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு 2 பார்ட். மொத்தம் இந்த 5 பார்ட் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருவேன். மத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாளையிலருந்து டெய்லி ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகேவா? ஏன்னா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க டெய்லி கனெக்டடா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால மேத்ஸ்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் கிளாஸ கரெக்ட்டா கவனிங்க. நம்ம அதுல போடுற சம்ஸ திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஓகே. அதான் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ண மேத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமானது ஆயிரும். ஈஸியா 25 மார்க்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால அதுல வந்து கரெக்ட்டா இருங்க. ஓகேவா? அடுத்துப்பா, இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு யூனிட் 3, யூனிட் 4 ஹிஸ்டரி, பாலிட்டி அப்புறம் யூனிட் 1 இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல வந்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட்டு யூனிட் 3 ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம். இதுல 6த், 9த், 11த் இது 3லயுமே இந்த பாடம் இருக்கு. ஓகேவா? இந்த 3லயுமே நீங்க ஃபர்ஸ்ட்டு எத ஃபோக்கஸ் பண்ணணும்னா 11த் தான். 6த், 9த் நீங்க இப்ப படிக்கலைனாலும் பரவால்ல. ஓகேவா? இத வந்து நம்ம ரிவிஷன்ல பார்த்துக்குறோம். நம்மளே இதுக்கான கிளாஸ் வீடியோவே வந்து ரிவிஷன்ல தான் குடுப்போம். சரிங்களாப்பா? ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஹையர் ஸ்டாண்டர்ட் தான். குப்தர்கள்லயும் நீங்க ஃபர்ஸ்ட்டு 11த் இதுக்கான வீடியோ இந்த 2 11த் ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ பிளஸ் அந்த புக் மெட்டீரியல் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோல இப்ப நம்மளோட பேட்ச் குரூப்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருவோம். ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சோனே நம்ம அந்த தமிழ் அப்லோட் பண்றதிலேயே அடுத்து நம்ம இந்த ஜிஎஸ்ஸையும் வந்து உடனே அப்லோட் பண்ணி குடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாலிட்டியும் அதே மாரி தான். இந்திய அரசியலமைப்பு 6த், 10த், 12த் இதுல 6த் நீங்க இப்ப தொடலைனாலும் பரவால்ல. 10த், 12த் கம்பல்சரி முடிச்சிருங்க. ஓகே. இது 2த்துக்கான இந்த 10த், 12த் 2த்துக்கான வீடியோ பிளஸ் அந்த புக் பிடிஎஃப் வந்து நம்ம இப்ப குரூப்ல போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அப்ப தமிழும் குடுத்தாச்சு. மேத்ஸ்லயும் வந்து நான் இப்ப உங்களுக்கு குடுத்துட்டேன். ஜிஎஸ்லயுமே வந்து நம்மளுக்கு மெயினான விஷயங்கள் இது 2 தான். இதுதான் 2 தான் மெயின் ஏரியா. நான் உங்களுக்கு தமிழ்ல இலக்கணம், இலக்கியம் சொன்னேன் இல்லையா? அதே மாரி ஜிஎஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படிங்கிறது ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி. ஓகேவா? இந்த யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 இதுல தான் நீங்க அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து சயன்ஸ பாருங்க. சயன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 3 லெசன் வந்து குடுத்துருக்கேன். அண்டம் அப்படின்னு சொல்லி 9த்ல ஒரு பாடம். இயக்கம்னு சொல்லி மோஷன் சொல்லி 9த்ல ஒரு பாடம். இயக்க விதிகள் லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லி 10த்ல ஒரு பாடம். இது 3 எப்படி சார் நாங்க போய் படிக்கணுமானா, படிக்கக் கூடாது. ஓகேவா? இதுல வந்து நான் இந்த லெசன எடுத்து, இதுக்கான டைம் டேபிளும் உங்களுக்கு நாளைக்கு நான் குடுப்பேன். இதுவும் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோஸ் வராது. இந்த 8 நாள் கேப்ல உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு குடுப்பேன். அது எந்தெந்த டேட்ல வருங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு டைம் டேபிளா நாளைக்கு குடுத்துருவேன். சரிங்களா? இதுல வந்து நான் உங்களுக்கு வீடியோவா ஒரு 10 டூ 20 மினிட்ஸ்க்குள்ள வீடியோவா அந்த பாடத்துல எது இம்பார்ட்டன்ட், எந்த ஏரியாலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, புக் பேக், பாக்ஸ் டாபிக் இந்த மாரி முக்கியமான விஷயங்கள மட்டும் எடுத்து நான் வீடியோவா குடுப்பேன். அந்த வீடியோவ மட்டும் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? அதுக்கு மேல நீங்க இதுக்காக தனியா போய் நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்கிறது அதெல்லாம் வேணாம். சரிங்களாப்பா? அந்த வீடியோவ பாருங்க. முக்கியமான விஷயத்த ஒரு ஒரு பேஜ்ல வர மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் போதும். ஓகேவா? ஏன்னா சயன்ஸ்ல நம்மளுக்கு வெறும் கிடைக்க போறது வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க.
சரிங்களா? அந்த 5 கொஸ்டினுக்காக நீங்க ரொம்ப நேரம்லாம் செலவழிக்கக் கூடாது. அந்த 20 நிமிஷம் நம்ம அந்த வீடியோல செலவழிக்கிறோமா, அடுத்து ஒரு 10 நிமிஷம் அத பத்தி பாயிண்ட்ஸ் எடுத்துக்க. அவ்வளோதான் 30 மினிட்ஸ் முடிஞ்சுச்சு. ஓகேவாப்பா? அடுத்து. இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தலைவர்கள் இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ, அது எல்லாமே இதுல கவர் ஆகும். எக்ஸ்ட்ரா டாபிக்கும் சரி, இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் சரி, அத பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் இப்ப வந்து நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் புக்லாம் இருக்குல்ல சார். இப்ப வெங்கடேசன் புக் அந்த மாரிலாம் இருக்கு. அதெல்லாம் கூட நீங்க எடுத்துக் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல உள்ள விஷயங்களும் எது எது அவுட் சோர்ஸ்ல உள்ளதும் தேவையோ, அதுவும் இந்த 2 டாபிக்லயும் நம்ம கவர் பண்ணி குடுப்போம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஷெட்யூல் தான் குடுத்துருக்கோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா முடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும். ஓகேவாப்பா. ஏன்னா, இதுல இருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலருந்து ஒரு 5, 10 கொஸ்டின் அந்த மாரி தான் போகும். அப்ப அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், அத எப்ப பார்க்கணுமோ அப்ப தான் பார்க்கணும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் இத முடிச்சுட்டு, நம்ம அவுட் சோர்ஸ் வர டாபிக்ஸும் இதுல நம்ம கவர் பண்ணிருவோம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுல வந்து இந்த பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், அப்புறம் லோக்பால், அதாலத், லோக் ஆயுக்தா. இந்த 5 டாபிக்குமே உங்களுக்கு வீடியோஸ் பிளஸ் மெட்டீரியல் இந்த ஷெட்யூல் டைம்ல வரும். ஓகேவா? இன்னைக்கு வராது. நாளைக்கு வந்து நான் அந்த டைம் டேபிள் குடுத்து இந்த கேப்ல இந்த 1 வீக் கேப்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? இதுவுமே வந்து ஒரு 15 டூ 20 மினிட்ஸ்க்குள்ள தான்ப்பா இருக்கும். இதுக்குமே நீங்க தனியா எஃபோர்ட் போட்டுலாம் படிக்க தேவையில்ல. நம்ம குடுக்கக்கூடிய வீடியோவ பார்த்துட்டு, மெட்டீரியல ரீட் பண்ணிட்டு, அதுலருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுக்காக நீங்க தனியா உட்கார்ந்து எஃபோர்ட் போட்டு அதெல்லாம் செய்யாதீங்க. சரிங்களா? இது எது எதுக்கு நீங்க அதிகமான டயத்த அலாட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க நீங்க அதிகமான டயத்த அலாட் பண்ண வேண்டிய ஏரியா அப்படிங்கிறது தமிழ்ல இலக்கணம் அண்ட் இலக்கியம். ஓகேவா? இலக்கியத்திலயும் உங்களுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாது. இலக்கணம் மட்டும் தான். இலக்கணம் 1. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் 2. சரிங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி அது 3. இந்த 3 ஏரியா தான் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க எடுத்து படிக்கிறது, வைக்கிறது, மெட்டீரியல் நீங்க பிடிஎஃப் போட்டுக்கிட்டாலும் சரி, ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல அப்படியே பிடிஎஃப்பா வச்சு படிச்சாலும் சரி, எதுனாலும் ஓகே. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 3 ஏரியா. மத்ததெல்லாம் நம்ம குடுக்குற வீடியோஸ லிசன் பண்ணிக்கிட்டு, அப்படியே நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, மத்த விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்கும்போது, சைட் பை சைடா லிசன் பண்ணாலே போதும். சரிங்களா? இதுக்கான டெஸ்ட் என்னைக்கு நடக்கும்னா, 4ஆம் தேதி காலையில உங்களுக்கு 5 மணிக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர நம்மளோட பேட்ச் குரூப் WhatsAppலயும், Telegramலயும் 2லயுமே நம்ம போஸ்ட் பண்ணிருவோம். அதுக்கான ஆன்ஸர் கீ அன்னைக்கு ஈவினிங் வரும். அந்த ஆன்ஸர் கீக்கு அப்புறம் நம்ம ஒரு Google ஃபார்ம் லிங்க் குடுப்போம். சரிங்களா? அந்த லிங்க்க நீங்க உங்களோட மார்க், உங்களோட எல்லாத்தையும் போட்டு நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அத வச்சு உங்களுக்கு அதுக்கு மறுநாள் ஓகேவா? 5ஆம் தேதி இல்ல 6ஆம் தேதி வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது குடுப்போம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்ல இவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இவங்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி டாப் 10 நேம்ஸ மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி, நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் வீடியோல வந்து நம்ம பப்ளிஷ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? நீங்களும் டாப் 10ல வரணும் அப்படின்னு நெனச்சு படிங்க. கண்டிப்பா உங்களாலயும் முடியும். ஓகேவா? முடியாது அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாதுப்பா. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கோட். ஓகேவா? இதெல்லாம் என்னால முடியுமா சார்? அப்படின்னா நெறைய பேர் கேட்பீங்க. இவ்வளோ டாபிக் இருக்கே சார். அதுக்கு தான் நான் தெளிவா வந்து இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? இத பாருங்க. இத வந்து கவர் பண்ணுங்க. இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. மத்ததுக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவா இவ்வளோ தூரம் ஒரு வீடியோவா நம்ம வந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுதான். சரிங்களா? இதுக்காக இன்னொரு ஒரு விஷயம். இப்ப இதுக்கான இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுக்குறேன்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் டாபிக் வைஸா டெஸ்ட் குடுக்குறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எப்ப சார் குடுப்பீங்க? அப்படிங்கிறத அதுக்கு தான் நாளைக்கு நான் அந்த டைம் டேபிள் வீடியோல தரேன். ஓகேவா? நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் வீடியோல நான் இந்த ஷெட்யூல்ல என்னென்ன வீடியோலாம் இப்ப வராது. இந்த ஷெட்யூல் டைம்ல வரும்னு சொல்லியிருக்கேனோ, அந்த வீடியோஸும், அது போக நம்மளோட டாபிக் வைஸ் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பிஒய்க்யூ இது எல்லாமே என்னென்ன டேட்ல உங்களுக்கு வரும்? என்னென்ன டாபிக் என்னென்ன டேட்ல வருங்கிறத நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு டைம் டேபிள் வீடியோல வந்து சொல்றேன். ஓகேவா? மத்தபடி நீங்க இத வச்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ எந்த இடத்துலயுமே வந்து சோர்ந்து போயிறாதீங்க. கண்டிப்பா ஒரு சில தடைகள் வரதான்ப்பா செய்யும். தடைகள் வரும். தடங்கல்கள் கண்டிப்பா வரும். நம்மளுக்குன்னே எப்ப நம்ம புக் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறோமோ, அப்பனே பிரச்சனை ரெடியா வரும். சரிங்களா? அதனால அதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இத மட்டும் மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க. இது நமக்கு தான் வருது. நமக்கு மட்டும் தான் இப்படி வருது. நம்ம கூட உள்ள மத்த எல்லாரும் சூப்பரா படிக்கிறாய்ங்க. 24 மணி நேரத்துல ஒரு 25 மணி நேரம் படிக்கிறாய்ங்க ஒரு நாளைக்கு. அப்படிலாம் நெனைக்காதீங்க. உங்கள மாரி கஷ்டங்கள், உங்கள மாரி பிரச்சனைகள், உங்கள மாரி சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கும் இருக்கும். உங்க கூட படிக்கிறவங்களுக்கும் இருக்கும். எனக்கும் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப போய் போஸ்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் இருந்திருக்கும். இப்பயும் இருக்கும். ஓகேவா? அது மாறாது. நீங்க நாளைக்கு போஸ்டிங்க்கு போய்ட்டாலும், இந்த வேலைகள்லாம் இல்லாம இருக்குமா? உங்கள சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்குமா? அது என்னைக்குமே தொடர்கதை தான். அத விட்டுருங்க. நம்மளோட இலக்கு என்ன? அத மட்டும் பாருங்க. இந்த பிரச்சனை இப்ப இப்ப படிக்கலான்னு உட்கார்ந்தேன்ப்பா ஒரு 1 மணி நேரம்.
ஏதோ வேலை வந்துருச்சு. 1/2 மணி நேரம் போயிருச்சு. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து, ஐயோ! 1/2 மணி நேரம் போச்சே! அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காம, அந்த 1/2 மணி நேரத்துல என்ன ஒரு சரி 10 பக்கம் படிக்கலாம்னு நெனச்சோம் 1 மணி நேரத்துல. 1/2 மணி நேரத்துல ஒரு 4 பக்கத்த படிப்போம். ஒரு 5 பக்கம் படிப்போம். அப்படின்னு உட்காந்து படிங்க. அது போதும். ஓகேவா? அதுதான் இங்க கன்சிஸ்டன்சி. அதுதான் இங்க வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு குரோத் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்காக நீங்க ஒரே நாள்ல உட்காந்து நான் முட்டி, முட்டி 8 மணி நேரம் படிச்சேன். அப்படிலாம் கிடையாது. நீங்க தொடர்ந்து ஓடுறீங்களா? அதுதான். இது வந்து ஒரு மாரத்தான். நான் எப்பயுமே சொல்ற மாரி தான். இது வந்து ஒரு மாரத்தான் ரேஸ். இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸோ, ஒரு 200 மீட்டர் ரேஸோ கிடையாது. இது வந்து ஒரு மாரத்தான். நீங்க அங்கங்கே ஓடணும், அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு சில இடத்துல தண்ணி குடிக்கணும். இந்த மாரி நீங்க எல்லாத்தையும் பண்ணணும். இப்ப இதுக்குன்னா, நீங்க படிக்கணும், அதுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அத ஒரு ரிவிஷன் பண்ணணும். கொஞ்சம் இடையில நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாமே எல்லாத்தோடையும் கலந்து தான் போகணும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க ரொம்ப இத வந்து ஒரு மாரி வியர்டாவோ பார்க்குறது அந்த மாரிலாம் எதுவும் வேணாம். நார்மலான லைஃப் தான். எல்லாருமே இப்படிதான் படிப்பாங்க. அத முதல்ல மனசுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உண்மையா நீங்க படிக்கணும். உண்மையா படிக்கணும். உண்மையா வந்து நீங்க கன்சிஸ்டன்ஸியா இருக்கணும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த மாரி படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லுவாங்க 20,00,000 பேர் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றாங்க. ஆனா, அதுல நீங்க கரெக்ட்டா படிச்சு எஃபோர்ட் போட்டு வரவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ சொல்லலாம்னா, ஒரு 1,00,000லேருந்து ஒரு 50,000லேருந்து 1,00,000 அவ்வளோதான். அதுக்கு உள்ள தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் வந்து சும்மா அப்ளை பண்ற இந்த மாரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும் போதும். இது வேர்ல்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்த உலகமே இப்ப டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த அந்த விளம்பரம், இந்த விளம்பரம், அது இது Insta, Facebook, YouTube அது இதுன்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜெயிச்சுருவீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஒரு சிம்பிளான சொல்யூஷன். ஏன்னா ஈஸியா உடைக்கலாம். இங்க வந்து நீங்க உங்களோட காம்படிட்டர்ஸ நீங்க உடைக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவங்களே தன்னால உடைஞ்சுருவாங்க. புரியுதா? ஏன்னா இங்க அவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அப்படி ஒரு வீடியோ இந்த வீடியோவ இப்ப எவ்வளோ பேர் நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க சொல்லுங்க? இவ்வளோ தூரம் நீங்க பார்த்திருக்க எவ்வளோ பேர் வந்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. பாதி பேர் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது, நீங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணா போதுங்க. வேற எதுவுமே வேணாம். நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி, எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா நீங்க கடந்து, கரெக்ட்டா அதுல நீங்க அந்த பாதையில நீங்க கடந்து வந்தாலே போதும். நீங்க ஈஸியா அந்த சக்சஸ்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துரலாம். ஏன்னா, இன்னைக்கு அத கடந்து அந்த மாரத்தான் ரேஸ ஃபுல்லா ஓடி முடிக்கிறதுக்கே ஆட்கள் கிடையாது. பாதியிலே வந்து வேற விஷயத்த பார்த்துட்டு கடந்து போயிருவாங்க. பாதியிலே போயிருவாங்க. அதான் விஷயம். ஸோ, நீங்க அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு போய் ஃபர்ஸ்ட்டா ஓடணும். இன்னும் 100 பேர் நம்மள மாரி ஓடி வருவாங்க. அப்டிலாம் கிடையாது. அந்த எண்ட் வரைக்கும் போனாலே வெற்றி தான் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ, அதனால அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இங்க உங்களால ஒரு விஷயம் முடியாது அப்டின்னா, யாராலயும் முடியாது. சரியா? அதுவே மத்தவங்கனால ஒரு விஷயம் முடியல அப்டின்னா, உங்களால அது கண்டிப்பா முடியும். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஸோ, கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். ஸோ, அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ, நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. டைம் டேபிள் மத்த விஷயங்கள் என்ன எப்படிங்கிறத நான் நாளைக்கு மார்னிங் உள்ள வீடியோல சொல்றேன். ஓகேவாப்பா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா, கீழ எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா.